ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான த வாட்டர் மெஜிஷியன் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் மட்டும் கிடையாது, இந்த அனிமே ஃபுல்லாகவே வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து இன்டைரக்டாக தான் நமக்கு காமிச்சிருப்பாங்க. லேட்டராக தான் சில விஷயங்களை ரிவீல் பண்ணுவாங்க. பட் நான் சில விஷயங்களை உங்களுக்கு ஃபஸ்ட்டே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ தான் கதை கொஞ்சம் ஈஸியாக புரியும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாட்டர் மெஜிஷியன் சீசன் 1 எபிசோட் 2. நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு போட் வந்து விழுந்து கிடக்கு. அங்கே ஒரு மனுஷனும் இருக்கிறான். சீ ஃபுட் எதையாச்சும் சாப்பிடலாம் நம்ம ஹீரோ வந்தா அந்த இடத்துல இந்த விஷயத்த பார்க்குறான். அங்கே இருக்கிற மற்றவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க. ஒருத்த மட்டும் உயிரோட இருக்கா. நம்ம ஹீரோ பார்க்குறான். ஒரு ஆக்டோபஸ் தான் இவங்க கப்பலை அட்டாக் பண்ணியிருக்கு. இப்போ அந்த தூக்கத்துல இருந்து அந்த பையன் கண் முழிக்கிறான். நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேனா அப்படின்னு சொல்லி அவன் எந்திக்கும் போது ட்ரெஸ் எல்லாம் மாட்டி நம்ம ஹீரோட வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு பெரிய கார்டனே வச்சிருக்கான். நீங்க உயிர் பழிச்சதுல சந்தோஷம் நம்ம ஹீரோ வந்து நிற்கவும், யார் அந்த பையன், ட்ரெஸ் வாங்க இவன்ட்ட காசு இல்லையா, காப்பாத்தினவரை பத்தி இப்படி நினைக்க கூடாது, என்ன காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பெருசா எதுவுமே பண்ணல, எங்க வீட்டுக்கு உங்களை கூட்டிட்டு வந்தா அவ்வளவுதான். பட் உங்க கூட இருந்தவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லவும், அவங்க எல்லாம் ஸ்மக்லர்ஸ் என்னையவே கடத்திட்டு தான் வந்தாங்க. சோ கவலை இல்லை. நம்ம பேசும்போது அவனுக்கு வயிறு பசிக்குது, சாப்பிட போலாமா, என்னோட பேர் ரியோ நம்ம ஹீரோ சொல்லவும், என் பேரு ஏபல் அவன் இன்ட்ரோடியூஸ் ஆகுறான். த்ரெட்ஸ் அண்ட் துணி இல்லாம என்னால எப்படி ட்ரெஸ் மேக் பண்ண முடியும் நம்ம ஹீரோ பார்த்தா காசு இல்ல போல. இல்ல எனக்கு காப்பாத்தினவரை பத்தி இப்பெல்லாம் நினைக்க கூடாதுன்னு நம்ம யோசிச்சுட்டு இந்த சாப்பாடு அப்படின்னு கேட்கவும், இந்த இடத்துல மக்களான் கடைகள் எதுவுமே கிடையாது, இதை நானே தான் மேக் பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். இந்த கத்தி எதுக்குன்னு கேட்கவும், அது செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு, நான் ஒரு மெஜிஷியன் நம்ம ஹீரோ வாட்டரை வர வைக்கிறேன். சென்ட்ரல் ப்ராவின்ஸ்ல பாதி மக்களால தான் மேஜிக் யூஸ் பண்ண முடியும் நம்ம சொல்லவும், ஹோல் வேர்ல்ட்லயே 20% தான் மைக்கேல் சொன்னா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணணும், என்ன இருந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறீங்களான்னு கேட்கவோ, சரி நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறான். நீங்க மெஜிஷியன் தானே, உங்க ஸ்டாஃப் எடுத்துட்டு வரலையான்னு கேட்கவும், என்கிட்ட அப்படி எதுவும் இல்லை நம்ம ஹீரோ சொன்னா. துணி வாங்கவே காசு இல்லை, ஸ்டாஃப் எப்படி இருக்கும், நான் தான் தேவையில்லாம கேள்வி கேட்டிருக்க கூடாதுன்னு நம்ம யோசிச்சுட்டு உங்களை நான் ப்ரொடெக்ட் பண்றேன்னு சொல்லவும், நான் வேணா நம்ம ஹீரோ சொன்னேன், என்ன காப்பாத்தினவருக்கு இதை கூட நான் பதிலுக்கு பண்ண மாட்டேனான்னு கேட்கவோ, சரி நம்ம ஹீரோவோ சொல்லியிருந்தான். அந்த டெட் பாடிஸ் எல்லாம் காணோம், அலையில அடிச்சு கடலுக்குள்ள போயிருக்கோம், இல்ல மான்ஸ்டர் தின்றுக்கும்னு சொல்லவும், நீங்க என்ன காப்பாத்தலன்னா எனக்கும் அதே நிலைமை தான் இல்ல அப்படின்னு சொல்லி அபல் சொல்றான். அண்ட் ரியோ, நீங்க என்ன காப்பாத்தினவரை என்ன மிஸ்டர்லாம் கூப்பிட வேணாம், அபல்னு பேர் சொல்லி கூப்பிடுங்கன்னு சொல்லுவோம். பட் என்னை விட நீங்க பெரிய ஆளா தெரியுறீங்கன்னு சொன்னா, இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அபல்னே கூப்பிடுங்க நம்ம சொல்றான். அபல் தேடி வந்தது அந்த போட்ல இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக மீட்டிங் பாயிண்ட்ல காத்துட்டு இருப்பாங்க, இந்த இடத்துல இருந்து பக்கத்துல இருக்கிற டவுன்ல என்ன விட முடியுமான்னு கேட்டா, நீங்க சொல்ற அந்த லோனல்ங்கிற பிளேஸ்லாம் எனக்கு தெரியாது, பட் நார்த் சைடா போனா ஏதாச்சும் ஒரு ஊர் வரும் நம்ம ஹீரோ சொல்றான். இந்த ஃபாரஸ்ட்டை பற்றி இந்த இடத்த பற்றி எனக்கு சுத்தமாக தெரியாது, கைடாக நீங்கள் என் கூட வரீங்களா அப்படின்னு அபல் கேட்கவும், ஹீரோவை கொஞ்சம் யோசிச்சுட்டு சரி நான் வரேன், பட் எனக்கு இன்னைக்கே கிளம்ப முடியாது, நாளைக்கு காலையில் கிளம்பலாம், இன்னைக்கு ஒரு வேலை இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இந்த இடத்துல லைஃபை ஸ்லோ ஃபேஸில் ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன், பட் இப்போ இந்த இடத்த விட்டு கிளம்ப போகிறேன்னா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒருத்தருக்கு குட் பை சொல்லிட்டு வரணும், இந்த டயத்தில் தான் அவர் இருப்பாரு நம்ம ஹீரோ கிளம்பவும். இந்த டவுனில் யாரும் இல்லைன்னு தானே சொன்னான், ஒருவேளை அவனுக்கு பிடிச்சவங்க இறந்துருப்பாங்க, கல்லறையில் பேச போகிறான் போல அப்படின்னு அபல் நினச்சிக்கிறான். ஹீரோ அந்த டொல்லான தான், அதாவது ஃபேரி கிங்க தான் போய் மீட் பண்ணுறான். இந்த ஃபாரஸ்ட் ஆஃப் ராண்டாவோட நாளைக்கு காலையில் கிளம்ப போகிறேன். ஸோ இதுதான் நம்மளோட கடைசி ஃபைட், இதனால் நான் இம்ப்ரூவ் ஆக ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ். ஸோ இந்த ஃபைட்டில் என் மொத்தத்தையும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை போயிட்டு ஃபைட் பண்ணுறான். கிட்டத்தட்ட இந்த ஃபேரி கிங் தான் நம்ம ஹீரோக்கு ஸ்வாட் ட்ரைனிங்கே கொடுத்துருக்காரு. ஆப்வியஸ்லி நம்ம ஹீரோ ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ட்ரைனிங் கொடுத்துட்டு அவர் கிளம்பவும் தேங்க்யூ நம்ம ஹீரோ சொல்லும் போது தண்ணிக்குள்ளே இருந்து அவர் எதையோ எடுத்து நம்ம ஹீரோக்கு கொடுக்குறாரு. பார்த்தா நம்ம ஹீரோ போடுறதுக்கு ட்ரெஸ்ஸை தான் அவர் கொடுக்குறாரு. எனக்கா இது ரொம்பவே தேங்க்ஸ், நான் இதை ட்ரெஷர் பண்ணுவேன், பத்திரமா பார்த்துக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்கிறேன். 20 வருஷம் போச்சுனாலே இடத்துல உள்ள ட்ரெஸ் எல்லாம் மக்கி போயிடும். ஸோ அதனால தான் நம்ம ஹீரோ இத்தனை நாள் ட்ரெஸ் இல்லாமல் இருந்திருப்பான். ஃபேரி கிங் கொடுத்த ட்ரெஸ் போட்டு நம்ம ஹீரோ அபல் கூட கிளம்புறான். லாஸ்டா அவர் மட்டும் அவன் இருந்த இந்த வீட்டை பார்த்துக்கிட்டே நம்ம ஹீரோ போறான். நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வந்து எவ்வளவு வருஷங்கள் போச்சு அப்படிங்கறத நமக்கு தெளிவா காமிக்க மாட்டாங்க. போர் வரவும் காம்பேட் ஸ்கில்னு ஒன்று யூஸ் பண்ணி அபல் அதை தோக்கடிக்கிறான். நீங்க மெஜிஷியன்ங்கிறதுனால உங்களுக்கு இதை பத்தி தெரியல, காம்பேட் ஸ்கில்ங்கிறது வெப்பன்ஸை யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணக்கூடியதை நம்ம சொல்றோம். ரெண்டு லிசர்ட்மென்ட் தண்ணிக்குள்ள ஒன்னா இருக்காங்க, அவங்க பக்கம் போய் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், சுத்தி போயிடலாம் அப்படின்னு அபல் சொல்லவும், பின்னாடி சில லிசர்ட்மென்ட் நம்மள ஃபாலோ பண்றாங்க நம்ம ஹீரோ தூரத்திலேயே சென்ஸ் பண்றான். மேஜிக் யூஸ் பண்ணி ஃபைட்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ற நம்ம ஹீரோ சொன்னா, அவங்க தான் ஸ்டாஃப் இல்லையே நம்ம கேட்டா அசால்ட்டா நம்ம ஹீரோ அதுங்களை கொள்றான். என்ன ஸ்பெல்லுன்னு கேட்டா ஐசிக்கல் லேன்ஸ்னு சொல்லுவோம். பட் ஒரே நேரத்தில் எப்படி 4 ஸ்பெல்ல கேஸ்ட் பண்ணீங்க நம்ம கேட்குறான். எனக்கு தெரிஞ்ச விண்மேஜ் ஒரு டயத்தில் ஒரு ஸ்பெல் தான் பாசிபிள்னு சொன்னாருன்னு சொல்லுவோம். மேபி அது விண்டுக்கு அப்படியா இருக்கோ, வாட்டருக்கு வேற மாதிரியா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். சரி கிளம்பவும் அபல் போனா தண்ணி குடிச்ச டீஹைட்ரேட்டடா இருப்போம்னு சொல்லிட்டு ஃபோர்த் வாட்டர் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். நீங்க ஹீட் மை கால் வாட்டர் தானே சொன்னீங்கன்னு கேட்கவோ, அப்படியா சொன்னேன், அப்படிலாம் இல்லையா நம்ம ஹீரோ சமாளிச்சுட்டு போறான். ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு இன்கேன்டேஷனே தேவையில்லை. இப்போ காயின்ஸை பத்தி அங்க இருக்கிற ஒரு 3 கண்ட்ரியை பத்தி நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றான். கிங்டம் ஆஃப் நைட்லில தான் இவங்க போகக்கூடிய சென்ட்ரல் ப்ராவின்ஸ் இருக்கு. அது போக டெபோகி எம்பையரோ ஹாண்டலி ஃபெடரேஷன் சொல்லுவோம். டெபுஹியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஏன் அந்த கிங்டம்க்கு உங்களுக்கு பிரச்சனையான்னு கேட்டா, இல்ல அந்த பேர் காமெடியா இருக்கு, நான் டெபுஹில இருந்து வரேன், ஒருத்தர்ட்ட இப்படி சொல்ல முடியும், கண்ட்ரியோட நேஷனை எப்படி இவ்வளவு காமெடியா வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கலாய்க்கிறான். இவங்க போய்கிட்டு இருக்கிற வழியில கல்லெல்லாம் தானா அசைது, இது ஒரு கோலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ராக் கோலம்ஸ்லாம் ஹியூமனாய்ட் ஃபார்ம்ல எல்லாம் இருக்கும் நான் நினைச்சேன் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் அதுங்களை பாத்துக்கிறேன், நீங்க சேஃபா இருங்கன்னு சொல்ல அபல் போய் அட்டாக் பண்ணா அதுங்களை ஈஸியா அவனால கொல்ல முடியல. அப்ப நான் வேணா அட்டாக் பண்ணி பார்க்கட்டுமா நம்ம ஹீரோ 10 லேயர் ஆஃப் ஐஸ்னு ஒரு பெரிய கியூபை தூக்கி அதுங்க
மேல போடுறான். ஐயோ என்ன அட்டாக் அப்படின்னு சொல்லி அபல் ஷாக் ஆகுறான். கோலமை ஸ்டாப் பண்ணிட்டோம். இதே அட்டாக்கே மத்தது மேலேயே யூஸ் பண்றான். நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிருந்தான். ஒரு கோலம் கவுந்து கிடக்கு. இடத்துல அது டச் ஆகாததுனால அதோட கோரால மேஜிக் யூஸ் பண்ண முடியல. கோர் தான் மேஜிக் ஸ்டோன் ரொம்ப வேல்யூபிள் ஆனதுன்னு சொல்லவும் ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருந்தா மத்த கோலமை கிராஷ் பண்ணிருக்க மாட்டல நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அது என்ன ஜெயின் ஹிப்போவா நம்ம ஹீரோ பார்த்தா அபல் சொல்லவோ அப்ப ஃபைட் பண்ண போறோமா நம்ம ஹீரோ கிட்ட வாய்ப்பே இல்லன்னு அபல் சொல்றான். இப்ப வேவ்ரென்ஸ்லாம் அந்த பக்கமா பறந்து வரவும் பெகினன்ஸ் ஆக போகுது அப்படின்னு அபல் சொன்னா. கண்டிப்பா பெஹி தான் ஜெயிப்பான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதுவும் மேஜிக் நலிஃபிகேஷன் யூஸ் பண்ணி ஈஸியா அந்த வேவ்ரென்ஸ் எல்லாம் தோக்கடிக்குது. பெஹி ஃபைட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவான்னு சொல்லவோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லன்னு அபல் சொல்றான். இந்த மேஜிக் நலிஃபிகேஷன் எல்லாம் நான் டஞ்சன் டிராப்ஸ்ல தான் கேள்விப்பட்டிருக்கேன் அபல் சொல்லுவேன். என்னது டஞ்சன்ஸா? டஞ்சன்ஸியா போய் பார்க்கணுமே நம்ம ஹீரோ எக்ஸைட் ஆகிறான். என்னத்தெல்லாம் சீக்கிரட்டா வச்சிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். உனக்கு டஞ்சன்ஸ் இவ்வளவு ஆர்வமா இருக்கும்னு எனக்கு தெரியாது. உனக்கு எல்ப்ஸ் அண்ட் டார்ஸ் பத்தியாச்சும் தெரியுமேன்னு கேட்கவோ எல்ப்ஸ் டார்ஸ் இருக்காங்களா நம்ம ஹீரோ கேட்கறான். எல்ஃப் எல்லாம் பிளாக் ஸ்மித் கொஞ்சம் ஹைட் கம்மியா இருப்பாங்கன்னு சொல்லவும் நான் நினைச்ச மாதிரி தான் இருக்காங்க நம்ம ஹீரோ சொல்றான். அதை பேஸ் பண்ணி நீ அதை கற்பனை பண்ண அபல் கேட்கறான். எல்ஃப் எல்லாம் வுட் இருக்கிற செட்டில்மெண்ட்ஸ்க்கு போயிட்டாங்க. ஒரு எல்ஃப் மட்டும் தான் நம்ம ஊர்ல இருக்கான்னு சொல்ல நான் நினைச்ச மாதிரி தான் இருக்கு நம்ம ஹீரோ சொல்லவா அபல் கொஞ்சம் சந்தேகப்படுறான். ஆமா ரியோ நீ ஹியூமன் டெரிட்டரிக்கே வரலன்னு சொல்ற. பட் உனக்கு எப்படி இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரியும்னு கேட்டா இது இன்னொரு கான்டினென்ட்டா நம்ம ஹீரோ கேட்கவும் நம்ம இருக்கிற இடம் ஒரு பெனின்சுலா. ஒரு சைடும் கடல் தான். நார்த் சைடா நீ போனீங்கன்னா மலைகளை தாண்டினா ஹியூமன் வில்லேஜஸ் வரும்னு சொல்லியிருக்கோம். என்னோட சோர்ஸ் ஹியூமன் நாலேஜ்க்கு அப்பாற்பட்டது. உனக்கு தெரியாம இருக்கிறதே நல்லதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ ஒரு கிரிஃபன் இவங்களை நோக்கி ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கு. ரெண்டு பேரும் பயந்து அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. டக்கு நம்ம ஹீரோ அவன் பையில இருக்கிற கரியை தூக்கி மேல போடவும் அவளும் அதே மாதிரி பண்றான். அதை தூக்கிட்டு அது பறந்து போயிருது. நல்லவேளை நம்ம தப்பிச்சிட்டோம் நம்ம ஹீரோ பார்த்தா. ஆமா கிரிஃபன் எல்லாம் பல செஞ்சுரியா யாரும் பார்த்தது இல்ல. அது கூட ஃபைட் பண்ணா கண்டிப்பா செத்துருவான் அப்படின்னு அபல் சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹியூமன்ஸ் பார்த்ததே இல்ல. அதுங்க அழிஞ்சு போயிடுச்சுன்னு நினைச்சோம். அண்ட் பெஹிமத்தையும் யாரும் பார்த்தது இல்ல. இந்த இடத்துல ஏதோ தப்பா இருக்குன்னு அபல் சொல்லவும் ஹியூமன்ஸ் ஒழுங்கா ட்ரை பண்ணலையோ என்னமோ அதனாலதான் இதுங்களெல்லாம் பார்க்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம பெஹி கூட ஃபைட் பண்ண அந்த வேவ்ரென்ஸ் அதுங்கெல்லாம் இந்த பக்கத்துல இருந்தா வந்துச்சு. சோ நினைச்சது கரெக்ட் தான். அதுங்க கூட்டம் இங்க தான் இருக்குன்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இதுங்க கூட ஃபைட் பண்ண வாய்ப்பு இல்லன்னு அபல் சொன்னா கண்டிப்பா நம்ம ஃபைட் பண்றோம். பறக்காம தரையில இருந்தா அவனால ஃபைட் பண்ண முடியுமான்னு கேட்டா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அபல் சொல்லவும் அது போதும் எனக்கு நம்ம ஹீரோ போயிட்டு ஐசக்கல் லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அதுங்களோட ரெக்கைகளை வந்துட்டு தரையில ஒட்டி வச்ச மாதிரி நம்ம ஹீரோ பண்றான். சான்ஸை யூஸ் பண்ணி அபல் ஃபாஸ்டா போயிட்டு அதுங்களெல்லாம் குத்தி கொண்டுதான். இன்னும் நிறைய வேவ்ரென்ஸ் அங்க வரவும் ஐசக்கல் லேண்ட்ஸை யூஸ் பண்ணி அதுங்களை மேல இருந்து கீழே விழ வைக்கிறான். அபலோ போய் அதுங்களை சாகடிச்சு மேஜிக் ஸ்டோன்ஸை எடுக்கவும் தெரியும் அபல் நீ ஃபைட் பண்றதுல இன்ட்ரெஸ்டடா இருக்க நம்ம ஹீரோ சொல்லவோ பார்த்தா இன்னும் நிறைய வேவ்ரென்ஸ் வருது. இதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி இவங்க அதுங்களையும் சேர்த்து இப்ப கொள்றாங்க. அண்ட் அதுக்கு மேலே இவங்க டிராவல்ல பெருசா எந்த மான்ஸ்டர்ஸோ இல்ல. அப்படியே இவங்க கடந்து மலையோட உச்சிக்கு வந்து இப்ப சூரியனை அப்படியே பார்த்து அழகா இருக்கலான்னு பாக்குறாங்க. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோக்கு ஸ்வாடை யூஸ் பண்ணியும் ஃபைட் பண்ண தெரியும். அண்ட் நம்ம ஹீரோவோட நிறைய ஸ்கில்ஸை வந்துட்டு அபல் கிட்ட நம்ம ஹீரோ இன்னும் காமிக்கல. அண்ட் ஹியூமன்ஸ் யாரும் இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்ததே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஒன்னு நம்ம ஹீரோ இருக்கிற அந்த லொகேஷன் வந்துட்டு ரொம்பவே ரேரான ஒரு லொகேஷனா இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஹீரோ இந்த இடத்துக்கு வந்து கண்டிப்பா ஒரு 200 வருஷத்தை தாண்டி போயிருக்கணும். ஏன்னா 20% ஆஃப் மேஜிக் யூஸ் பண்ற பாப்புலேஷன் இப்போ 50% மாறிடுச்சு. ஸோ இவ்வளோ நடக்கிறதுக்கு கண்டிப்பா பல 100 வருஷங்கள் நம்ம ஹீரோ வாழ்ந்திருந்தா தான் அது பாசிபிள். என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.